எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னா, சற்று முன் ஜெயம் ரவி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்கில் கங்கை அமரன் பண்ண விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. ராதிகா அவர்கள் பண்ண விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமாக பாரதி ராஜாவுடைய வாழ்க்கையை சிறுசாக ரொம்பவே சின்னதாக சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி கேட்குற ஒவ்வொருத்தருக்குமே கண்கள் கலங்கி போயிருக்குது. பாரதி ராஜா அவர்களுடைய வலி இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே அதிர்ந்து போயிருக்கிறாங்க. அப்படி ஜெயம் ரவி அவர்கள் பாரதி ராஜாவை பற்றி என்ன சொன்னார், கங்கை அமரன் மற்றும் ராதிகா போட்ட சண்டையை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, பாரதி ராஜா அவர்கள் இறந்து போயிட்டார். 84 வயதில் இறந்த பாரதி ராஜா அவர்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து தான் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பாரதி ராஜா அவர்களுடைய உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உடம்பில் ஒரு சின்ன குறை கூட இல்லைங்க. மனுஷன் இரும்பு மாதிரி இருக்கிறாரு. ஆனால் அவருடைய மனசில் மிக பெரும் அளவுக்கு பாரம் இருக்குது. நாங்களும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டோம், எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ஒருவேளை அவர் கூட அவருக்கு அன்பானவர்களும் அவருடைய மகனும் இருந்திருந்தால் அவர் 100 வயசு வரைக்கும் 100% வாழ்ந்திருப்பார். அவருடைய உடல் அந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய இறப்பு குறித்து நெருங்கிய வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய மகன் இருக்கிற வரைக்கும் அந்த மனுஷன் அப்படி துடிப்பாக இருந்தார். அவருடைய மகன் இறந்து போன பிறகு இப்போ பாரதி ராஜா அவர்கள்கிட்ட புகழ் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவருக்குன்னு யாருமே இல்லை. மனைவியும் அவர் விட்டுட்டு போயிட்டாங்க, மகள்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த மனுஷன் அவருடைய அந்த பங்களா வீட்டில் தனியாக ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டது எங்களுக்கு தான் தெரியும். அந்த வழியில் தான் கடைசீட்டில் ரொம்ப உடல்நிலை மோசமாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இறந்துட்டார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி நாள் கூட தன்னுடைய மகனுடைய ஃபோட்டோவை பார்த்து அழுதுகிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார். அந்த மகனை அந்த ஃபோட்டோவை கூட ஒரு நெஜ மகனை தொட்டு பார்க்குற மாதிரி அந்த ஃபோட்டோவை, தன்னுடைய மகனுடைய ஃபோட்டோவை தொட்டு பார்த்துட்டு இருந்தார் சாகிறதுக்கு முன்னாடி நாள் அப்படின்னு நிறைய பேர் நெருங்கிய வட்டாரங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நேயர்களே, பாரதி ராஜாவுடைய இறுதி சடங்கில் கங்கை அமரன், ராதிகா அவர்கள்லாம் அவங்க சொந்த குடும்பத்தில் ஒருத்தவங்க இறந்தால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பாரதி ராஜாவுக்கு அனைத்துமே பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுடைய மனைவி, பாரதி ராஜாவுடைய மனைவி ஒரு கெஸ்ட்டு மாதிரி அங்கே வந்திருக்கிறாங்க. உடனே கங்கை அமரன், எதுக்கு இங்கே வந்த, செத்துட்டார்னு சொல்லிட்டு வந்தியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்தனது மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாயிடுச்சு. இது குறித்து நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறப்ப தற்போது ஜெயம் ரவி அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா அவர்கள் மகனுடைய இறந்ததுனால சோகப்பட்டு இறந்துட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு தான் சொல்கிறீங்க. ஆனால் பாரதி ராஜாக்குள்ளே எந்த அளவுக்கு வலி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய மகன் உயிரோடு தான் இருக்கிறான். ஆனால் என்னால் அவனை பார்க்க முடியல, அவனுடைய குரலை கேட்க முடியல, அவன்கிட்ட தொட்டு அவன்கிட்ட பேச முடியல. அந்த வலி எவ்வளோ கொடுமையாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. என் மனைவியும் என்னை விட்டுட்டு போயிட்டா, இத்தனை வருஷம் என் மனைவி என்னை ஏமாற்றிட்டு இருக்கிறா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு வந்தா, கனிஷ்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்தா, கொஞ்சம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தேன். அவளையும் என் மனைவி குடும்பத்தோடும் ஊரெல்லாம் சேர்ந்து அவளை பேசி அந்த பொண்ணையும் துரத்தி விட்டுட்டாங்க. இப்போ இந்த உலகத்தில் எனக்குன்னு யாருமே கிடையாது. நான் தனியாக இருக்கிறேன், தனியாக தான் போகிறேன். நான் பேசுகிறதுக்கு கூட யாரும் கிடையாது. இப்படி இருக்கிறப்ப 84 வயசில் பாரதி ராஜா அவர்கள் மகனும் இறந்து போய் கூட மனைவியும் மகளும் இல்லாதப்ப அவர் அந்த படுக்கையில் இருக்கிற கஷ்டம் அது உங்களுக்கு சொன்னால் புரியாது. அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் அப்படின்னு. அவர் அதனால தான் உயிர் பிரிஞ்சிட்டார். அவர் உயிர் பிரிஞ்சதில் எனக்கு ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் செத்துட்டு இருக்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். ஆனால் என் மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு வலி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நானும் போகும்போது நீங்கள் எல்லாருமே என்னை பற்றியும் பேசுவீங்க அப்படின்னே ஜெயம் ரவி அவர்கள் கண்கள் கலங்கி இந்த குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லியிருக்காரு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கீழே கிடக்க கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.